இப்படி அமர்த்தி போட்டு மேலே எடுக்க அந்த விதை உள்ளுக்கு விழுது பாருங்க. எங்கள்கிட்ட வந்து இல்லை சீட்ஸ் ஒரு சீட்ஸ் இல்லைன்னா ஸ்ரீலங்காவிலே இருக்காது. இல்லை இதெல்லாம் வந்துட்டுனா பேக்கெட்டில் வந்து இருக்கிறத நாங்கள் கூட ஜூஸாக கொடுப்போம் சின்ன சின்ன விவசாயிகளுக்கு. எந்த அளவுக்கு இதை அமர்த்தி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா. இந்த ராணி தேனியை பிடிச்சி விட்டுட்டு அதே நேரத்தில் வதையை கொஞ்சம் கட்டி விட்டா எல்லா தேனியுமே வந்துடும். எல்லா விதமான ஹைபிரிட் விதைகளும் வந்து அதில் இருக்குது. விவசாயத்துறை சார்ந்து பயணித்திருக்கிறார்கள். இந்த டென்ட் கண்டா இதுக்குள்ள ஒரு 2 ஆள் போட்டு கொண்டு போவார், ஒரு ஆள் அப்படியே குத்தி கொண்டு போவார். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா ஈழத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில். இப்போ நீங்கள் பார்க்குறது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதி, அதாவது A9 பிரதான வீதி. யாழ்ப்பாணத்தில் இருந்து நீங்கள் வாரீங்களா கிளிநொச்சி நகர பகுதிக்கு வந்து டிப்போ சந்தி அரச பேருந்து தரிப்பிடம் இருக்கிற அந்த சந்தி பகுதிக்கு வந்து அந்த சந்தியை தாண்டி வரும்போது இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய தொலைத்தொடர்பு கோபுரம் இருக்குது. இந்த தொலைத்தொடர்பு கோபுரத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்க ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலோட இந்த பகுதியில் ஒரு பச்சை தோட்டம் இருக்குது பாருங்க. இது ஒரு பச்சையாக இருக்குது, ஒரு தோட்டம் மாதிரியே இருக்குது. சரியா, இது வந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பண்ணை தோட்டம் என்று சொல்லலாம். இதில் இருக்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் மேல் எழுதி இருக்கு பாருங்க, கிரீன் கார்டன் அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இதுதான் அந்த நிறுவனத்தினுடைய பெயர். இதுக்கு கீழே நிறைய சேவைகளை இவர்கள் வழங்குகிறார்கள். குறிப்பாக ஒரு தோட்டம் செய்கிறீங்கள்னு சொன்னால் அந்த தோட்டம் சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைன்னா இவர்கள் அதை வழங்குகிறார்கள். அந்த ஆலோசனையை வழங்குறதுக்கு அவர்கள் தெரிவு செய்து வைத்திருக்கிற அந்த 2 பெரியவர்களும் விவசாயத்துறை சார்ந்து செயற்பட்டவர்கள். நான் அவர்களோட கதைச்ச நேரத்தில் 80ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இருந்து அதை செய்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு காணொளியில் இதை அடக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரிந்து 3 பகுதியாக இந்த காணொளி 3-4 பகுதியாக வரும். இந்த பச்சை தோட்ட பகுதியில் இந்த இடத்துல ஒரு காட்சி அறை இருக்கு பாருங்க. இந்த காட்சி அறைக்கு முதலாவதாக போவோம். இந்த காட்சி அறைக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எதிர்காலத்தில் ஏதாவது இந்த தோட்டம் சார்ந்த பொருட்களை வேண்டும் என்று யோசிக்கிறவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போகாமல் பக்கத்தையே வந்து வேண்டதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த பச்சை தோட்டத்தினுடைய மரங்கள் செடிகொடி இருக்கிற பகுதி, அதுபோல் நாற்று பகுதிகளை போய் பார்ப்போம். நாளை மறுதின காணொளி கொஞ்சம் முக்கியமான காணொளியாக இருக்கும். ஏனெண்டா நான் கதைக்கு போகிற அந்த 2 பெரியவர்களுமே விவசாயத்துறை சார்ந்து பயணித்திருக்கிறார்கள், நிறைய அனுபவமுடையவர்கள். அவர்களிடம் என்னுடைய சந்தேகத்தை கேட்டு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுக்கு தெரிந்தாலும் சில கேள்விகளை நாங்கள் கேட்கறதுக்கு காரணம் அவர்களினுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியான பதில்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதுக்காகத்தான். எனவே தொடர்ச்சியாக 3 அல்லது 4 காணொளிகள் வரும். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பச்சை தோட்ட பகுதி அப்படி மேலால் பாருங்க சுற்றி. சரியா, இதுதான் பச்சை தோட்ட பகுதி. அடுத்தது இதில் இருக்கிறது அந்த காட்சி அறை, கிரீன் அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். கீழே கிரீன் கார்டன் என்று எழுதி இருக்குது, ஆனால் அது மறையுது. சரியா, இப்போ உள்ளுக்கு போவோம் வாங்கோ. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய பெயர்? என்ன பேர் மெலரோன். இந்த கடைக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குது? இதுக்கு நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான எல்லா விதமான சாமானும் இருக்குது. உதாரணத்துக்கு விதை ஐட்டங்கள், உள்ளூர் விதை, ஹைபிரிட் விதை, அதே நேரத்தில் வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்த நெட், அதே நேரத்தில் நெட் பேக்குகள், உர பேக்குகள், சாடிகள், கெமிக்கல் மருந்துகள், லிக்விட் பசலைகள், மற்றது திரவ பசலை, மற்றது ரசாயன பசலை, யூரியான, அது எல்லாமே ஒரு சில அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான விவசாயம் சம்பந்தமான எந்த விதமான பொருளையும் எங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? இது என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் இதான் இந்த நாட்டு நாடக மிச்சின் என்று சொல்லி சொல்றது. இது வந்து என்னென்றால் கத்தரி, மிளகாய், தக்காளி, ஹரிமிளகாய் அப்படியான ஹண்டுகள் இருக்கு தானே, அது சீட்டையில போடுற ஹண்டுகள். அதை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் பிடிங்கி வந்து இதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து என்ன இப்படி இதை குத்தி கொண்டு போவார், மற்ற ஆள் அதை போட்டு கொண்டு போவார். சரி, குயிக்கா வந்து நாங்கள் சும்மா நாமளா கண்டெடுத்து நாங்கள் நாட்டு மேடையில இருந்து தான் எடுப்போம். அந்த நாட்டு மேடையில இருந்து எடுத்ததை இதுக்குள்ள போடுறது. நாட்டு மேடையில இருந்து 2 கண்டா இதுக்குள்ள ஒரு 2 ஆள் போட்டு கொண்டு போவார், ஒரு ஆள் அப்படியே குத்தி கொண்டு போவார். கண்டு சண்டை தானே நாங்கள் ஒன்றும் தொடர்த்தவில்லை, கண்டை தொடர்த்தவில்லை, மண்ணை தொடர்த்தவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. இதுக்கெல்லாம் இருக்கு. இதை வந்து இப்படி நாங்கள் அமைத்தி இருக்க வேண்டிய இதை செய்து காட்டுறீங்களா? இப்போ நாங்கள் உங்களுக்கு அங்கே நட்டு காட்டுறோம். இதை நாங்கள் சரி, இதுதான் நாற்று நடுறதுக்கான கருவி. இதை இப்படி அமர்த்தி இப்படி விட்டால் சரி, எப்படி இயங்குதுன்னு தூரத்தில் நின்றும் பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு கட்டமாக காட்டுறோம். இந்த விதை போட்டு நாற்றாக வந்திருக்கிறத பிடுங்கி இதுக்குள்ளே போடுவார் அண்ணா. போடுங்க. போட்டதுக்கு பிறகு இதை இப்படி அமர்த்தணும். அமர்த்தி
இந்த கரையால் இதை அமர்த்தி அவ்வளவுக்கு காலம் தேவையில்லை, ஒரு அளவை போட்டால் சரியா போடுங்க. அடுத்து உழுது வந்து பண்படுத்தியிருக்கேன் இல்லத்துக்கு போடல, இது சும்மா சாம்பிளுக்கு நாங்கள் போட்டு காட்டணும். சரி சரி. இதை இப்படி தூக்கி வச்சு இதுக்குள்ளே நாற்று போடக்கூடாது, இப்படி நிலத்தோடு வச்சுட்டு தான் அதுக்குள்ளே போடணும். போடுங்கண்ணா. சரி, இனி கீழே பாருங்க. சரி, படப்படம் இது போட்டால் கூடாது. எந்த அளவுக்கு இதை அமர்த்தி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா. சரியா, இப்படியே ஒரு ஆள் என்ன செய்யணும், ஒரு ஆள் போட்டு கொண்டு போகணும், ஒரு ஆள் அமர்த்தி கொண்டு போகணும். இதுக்கு ஏன் போட்டுருங்க, அந்த அந்த நேருக்கு நாட்டு இப்போ பாருங்க. எந்த சாதவாக மண்ணை அப்படி தட்டி விட்டாலும் சரி, எல்லாம் அப்படியே விடலாம். சரியா, இதுதான் நாற்று நடுற கருவி. சில பேருக்கு இது ஏன் இப்படி வினக்கடுவான், ஒரு ஆள் கிண்டி கொண்டு போவான் நடலாமன்ற மாதிரியும் இருக்கும், இதை வாங்கலாமன்ற மாதிரியும் இருக்கும். அது உங்களோட விருப்பம். விதை நடுற முறையை பார்த்துருப்பீங்கள். உண்மையிலே இது வேலை ஆட்களினுடைய தொகையை குறைத்து வருமானத்தை, ஏன்னா இப்போ சொல்கிறது எல்லாருமே செலவு அதிகமாக இருக்குது, கூலி அதிகமாக இருக்குன்னு. எனவே இப்படியானதை வந்து இலகுபடுத்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். நீங்களே அதை வீட்டை செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட உருவாகும். இன்னொரு ஆள் நின்று உங்களோட மனைவியோ அல்லது உங்களோட பிள்ளைகளோ பக்கத்தில் நின்று எடுத்து போட்டு கொண்டு இருக்க நீங்கள் நட்டு கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு இலகுபடுத்தப்பட்டிருக்குது. அதை விட இந்த இடத்துல இருக்கிறது என்ன, இது நெட். ஏதாவது சொன்னால் கூழ் அடைக்கிற நெட் வந்து பச்சை நெட், இதில் வந்து கருப்பு நெட், வெள்ளை நெட், சுற்றி வேறு அடைக்கிறது பூச்சி போகாமல். மேலே வெயில் வந்து குறைவாக இருக்கிற பயன்படுத்துகிற 50-80 இருக்கு இந்த நெட். சரி. இதில் வந்து இதெல்லாம் ஹோல்சேல் எங்களுக்கு எடுக்கலாம். எத்தனை எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த விலை என்ன மாதிரி? இதெல்லாம் சரியாக ஒரு 20,000க்குள்ள அந்த கருப்பு நெட். இது வந்து 30,000 ரூபாக்குள்ள. அப்படி இது வந்து நாடு ஒவ்வொரு நாடு இந்தியன் ஸ்டேல் பாகிஸ்தான் சொல்லி இருக்கு நெட். சரி சரி. அது யூவி நெட். இது வந்து முளைய கண்டுக்கு மேடைய பிரிட்ஜ் போட்டு அதுக்கு மேலே போட்டு எப்படி கண்டு நடுறது. சரி, இது இருக்குது. அடுத்ததா மேலதிகமாக இந்த இடத்துல பூச்சாடிகள் இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிறது விதை நடுறதுக்கான. இது வந்து என்னன்னா பொட்டிங் பேக்னு சொல்றது. ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்கு. 1.5 துவங்கி அங்கே வர 16 மட்டும் அந்த சைஸ்கள்ல இருக்குது. என்னென்ன விதை போடுறதுக்குன்னா, கண்டு வளர்றதுக்குன்னு சொன்னா, விதை போடுறதுக்குன்னு சொன்னா ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்கு. சரி. உதாரணமாக கத்தரி தக்காளி மிளகாய் வந்து சின்ன போட போறீங்கன்னு சொன்னா 2 சைஸ் அப்படி போடலாம். அப்புறம் கண்டை காய்க்க வைக்க போறீங்கன்னு சொன்னா 8 சைஸ் அப்படி அங்கால அப்படி சைஸ் அப்படி இருக்கு. சரி, இதுல இருக்கிறது கருப்பு இல்ல பை. ஆனா அந்த வெள்ளையிலையும் இருக்குது தானே? வெள்ளையிலையும் இருக்கு. அது கொஞ்சம் அது என்ன வித்தியாசம் அதுக்கு? அது வந்து குவாலிட்டி கூட என்னன்னா, உள்ளுக்கு கருப்பா இருக்கும், வெளியே வந்து வெள்ளையா இருக்கு. வெப்பநிலையை வந்து சமப்படுத்தும். அதுக்கு வந்து கண்டு வந்து அரைக்கும் வரும், நோய் தாக்கம் குறைவா இருக்கும். அதுக்கு அதாவது பாவனையும் கூட அந்த பை. வேற என்ன என்ன இருக்குங்க? எங்களை வந்து அனைத்து வகையான பசலையும் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நாங்க இப்ப யூரியா, பொட்டாசியம், டிஎஸ்பி அப்படி எல்லா விதமான பசலையும் எங்களை எடுத்துக்கலாம். ரசாயன உரங்கள் எல்லாமே எடுக்கலாம். சரி சரி. அங்க பின்னுக்கு எங்களுக்கு ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்க வந்து எல்லாமே இருக்கு. இது சும்மா சாம்பிளுக்கு இதுல வச்சிருக்கிறோம். சரி சரி. அடுத்தது இப்படி சின்ன சின்ன தேவைகளுக்கான பொருட்கள் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் இப்போ இந்த மாதிரியான பாதுகாப்பு அங்கிகள் அணிய வேண்டியது தேவை. ஏனெண்டா இப்போ எலி காய்ச்சல் இருதுன்னு சொல்கிறார்கள். அதை விட நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு வேலை செய்வார்கள். அந்த வேலையை செய்து கொண்டு தோட்டத்துக்குள்ளே போய் நின்றது திரும்ப அந்த வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் உங்களை மீள தயார்படுத்துறது சிரமமாக இருக்கும். எனவே இது உங்களை அனைத்து வகையிலே இருந்தும் பாதுகாக்கும். குறிப்பாக நோய் நொடிகளில் இருந்து அதை விட இலகுபடுத்தல், சுத்தமாக வச்சுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்தது வேறு இதுக்குள்ளே என்ன இருக்குது? அதே மாதிரி இதில் இருக்கிறது என்ன? இதுதான் அந்த பசலை போடுற மிஷின். இலகுவாக பசலை போடலாம். அதை குயிக்காக போடலாம். குனிய தேவையில்லை, நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து கஷ்டப்பட தேவையில்லை, 2 பேர் தேவையில்லை. இதை பசலையே போட்டாச்சு, தோல்லை அடிச்சாச்சு, அப்படியே போட்டு ஒரே நேரத்தில் 2 கண்டுக்கு போடலாம். மிளகாயான்னு சொன்னால் பக்கத்து பக்கம் நிற்கும் ரோடி. அப்போ அப்படியே 2 கண்டுக்கும் போடலாம். அப்படி லொக்கி இருக்குது, நான் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கொண்டே போகலாம். அப்படியே நான் பின்னுக்கு ஒரு உங்களுக்கு போட்டு காட்டுறோம். அது அப்படியே இருக்குமா? இது வந்து வெளியே வரும் எக்ஸ்ட்ரா. இதுக்குள்ள உரத்தை போடுவோம். இது எப்படி மூடி போட்டு, ஆனால் எனக்கு இப்படியே வச்சு தான் போடுறதா இல்லை கழட்டி போட்டா? இதில் பெல்ட் பெறும். இப்போ இதை அழுத்தினா அப்படியே உள்ளுக்கு போகும். சுத்தியும் போடலாம், சுத்தங்க போக முடியும், சுத்தமும் போடலாம். வந்து இப்படியும் போடலாம். வந்து இது படப்படம் வந்து போட்டு போகணும். ஸ்லோவாக வாங்கினா கூட விழுந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் கூட விழுந்துட்டு ஸ்பீடா போடுற ஒரு காமத்துங்க உள்ளுக்கு போட்டுது. இதுல எப்படி ஒரு காமத்துனா சரி.
சரி கையில் பட இல்லை. ஆனால் எங்கே விவசாயிகளுக்கு மனநிலையில் இருக்குமென்னா கையால் விசிக்கி போட்டு போகலாம் ஒரு மனநிலையில் இருக்குது. இப்படி தான் அமர்த்தி போட்டால் சரி. இது இப்போ போடணுன்றதுக்காக சுற்றி போட்டு காட்டினது. மற்றபடி தேவையான அளவு ஒரு காமத்தினா கொஞ்சம் வரும். உதாரணத்துக்கு ஒரு சாடிகள் சிலவற்றுக்கு போட்டு காட்டுறோம். ஒரு அமத்தினா சரி, அமர்த்தி கொண்டுண்டா வந்து ஒன்றே நிற்கும். சரி சரி அவ்வளோ. சரி சரி. அடுத்தது இதில் பாருங்க, இந்த மாதிரி விதை தட்டு இருக்குது, அதாவது சீட்ஸ் ட்ரே அப்படித்தானே? இது என்னென்ன அளவில் இருக்குது? இது வந்து 50 ஹோல்சேல் ரேன்னு சொல்றது, 50 ஹோல்சேல் சொல்றது. சரி. இது வந்து 50 இருக்கு, இதுல 72 இருக்குது, அப்புறம் 105 இருக்குது, அப்படியான தட்டுகள் இருக்குது. இது வந்து பெரிய ஒரு, அதாவது பெரிய ஓட்டை இல்லை. இதுக்கு வந்து பூசணி, பெரிய விதைகள், பாகல், புடோல் அந்த மாதிரி போடுறது. சின்ன சீட்ரேன்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த இதே மாதிரி இதுக்கு வந்து கத்தரி, தக்காளி, மிளகாய் அதுகள் போடுறது. சரி சரி. பிடுங்கி நடுறது மாதிரி இதுலயே கண்டை போட்டும் நாங்கள் முளைக்க வச்சும் கொடுக்குறோம். நாங்கள் அந்த இலகுவான வேலையா இருக்கு. நாற்று மாடி அதை பிடுங்கி அதை நடும்போது சில பேர் அந்த வேரோட முந்தி என்ன அப்படித்தானே, என்ன ஒவ்வொரு செடியாக பிடுங்கி நடுறது. ஆனால் இது வந்து இப்படி தள்ளி விட்டால் இதுக்கு மேலால் அந்த மண்ணோட சேர்ந்து வரையக்க அது பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அடுத்து இதுல இருக்கிறது, இது வந்து சொட்டு நீர் பாசனம் சொல்றது. சரி. கத்தரி, தக்காளி, மிளகாய்க்கும் வந்து நாங்கள் அந்த பெரிய பல்லாண்டு கால பயிர் அதுகளுக்கு எல்லாம் இதை கொடுக்க சொட்டு நீர் பாசனம் இது தண்ணியை வந்து மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். சொட்டு சொட்டா சாவறதுக்கு தண்ணியும் கிடைக்கும், எங்களுக்கு தண்ணியும் சிக்கனப்படுத்தப்படும். சரி சரி. அதே மாதிரி நெல் ரேன்னு சொல்றது பெரிய என்ன இருக்கு, இதான் நெல் நாத்து மடை போடுறது. நெல்லு கண்டு மட்டும் கூடுதலா இங்க அந்த நெல் நாற்று போட்டு நடுற வீதம் குறைவு. அது வந்து என்ன சொன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதை விட இதுல வந்து இதில் சம்பந்தமான அனுபவம் இல்லாம இருக்கும், அப்படியான பிரச்சனை. ஆனா இதுல செய்யறதுனால கூடுதலா சக்சஸ் தான். இப்போ எத்தனை நெல் போடுவீங்க இதுக்குள்ள? இதுல வந்து இதுல எத்தனை ஓட்டைகள் இருக்கோ அதுல வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓட்டைக்குள்ள ஒரு ஒன்று தான் போடுறேன். சரி சரி. இது வந்து நெல் விதைத்தட்டு, சரியா? நெல் ரே. சரி. அடுத்ததா இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது அடுத்த மாதிரி இப்படி புல்லு வெட்டுற இயந்திரம், இந்த குரங்கு கொளுத்துறபடி, இது தேநீர் குரங்கு கொளுத்துறபடியா மட்டும் ஸ்பெசிஃபிகேஷனா கொளுத்துறது. சத்தமா இருக்குமா? சத்தமா நெருப்பு பொறியா போடுறாங்க, குரங்கு மேல விழும், மரத்துக்கு மேல நெருப்பு பரவி விழும். அப்படியே அப்போ நெருப்பு குரங்கு மேல விழுந்தா இருக்காது. இதுல இது கொளுத்துனா இது இருக்கும், படி மருந்து மட்டும்தான் மேல அளவும். இது வந்து கையை விட்டு போனாதான் பிடிக்கும், எல்லாம் பிடிக்காது, கையிலேயே பிடிக்காது. அந்த விதம் பாதிப்பு ஒன்றும் இல்லை. சரி சரி. அடுத்தது இதுல இருக்கிறது, இது வந்து தேன். இதான தேனி. இது வந்து தேனி வளர்ப்புக்கு மேல வர அந்த மூடி. மூடி. இது 100 ரூபாய் பயன்படுத்தப்படுறது. இதை பார்க்கலாமா? ஒரு திறந்து பார்க்கலாம். நீங்க எத்தனை தட்டா இருக்கு? 2 தட்டா இருக்கு. இதுல சரி சரி. இவ்வளவு ஒரு தொகுப்பா? உலகம்னா 2 அறையா இருக்குது. இப்போ இது இவ்வளவு ஒரு தொகுதி தானே. இதுக்கு வந்து தேனியையும் பிடிச்சி விட்டு, ராணி தேனியை பிடிச்சி விட்டுட்டு அதே நேரத்துல வதையையும் கொஞ்சம் கட்டி விட்டா எல்லா தேனியுமே வந்துடும். சரி சரி. வந்து இதுல கழட்டி பிறகு அந்த தேன் வந்தா பிறகு எடுக்கிறது. சரி சரி. தேனி வளர்ப்பு பட்டின்னு சொல்றது. இது மேல எல்லா இடங்களையும் இருக்காது. இது மேல மூடுறது. இது வந்து பாதுகாப்புக்காக, மழை தண்ணி, வெயில் பாதுகாப்புக்காக. சரி சரி. இதே மாதிரி அடுத்தது கவர் பேக், மேங்கோ பேக், மேங்கோ கவர் பேக், மாம்பழம், மாங்காயம், மாதுளை, கொய்யா அதுகள். சரி சரி. இது என்ன? இது அசோலா வளர்க்குற தொட்டி. அசோலா மண்ணை வெட்டி போட்டு இதுக்கு போடணுமா? இல்ல இது வந்து எப்படின்னா தொட்டி மாதிரியே இருக்கும், கட்டையை இறுக்கி தொட்டிய மாதிரியே ஷேப்ல வடிவத்தில் இருக்கு. உள்ள தண்ணி விட்டுட்டு நாங்கள் உள்ள தண்ணி விட்டு அசோலா போட்டா அவ்வளோ இருந்தாலும் சேர்ப்பா. சரி சரி சரி. அசோலா தொட்டி. சரி. அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன தேவைகளுக்கான பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அடுத்தது இதுல விதைகள் இருக்கு. இங்க என்னென்ன செடி வகைகள் விதைகளா இருக்குது? அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிளகாய் என்று சொன்னா அந்த மிளகாயில எத்தனை வகையான விதைகள் இருக்குன்னு சொல்லணும். இது என்ன மாதிரி என்று சொன்னா இதுல இருக்கிற வெளியே போட்டுக்கோம். இந்த ஸ்டாண்ட்லாம் உள்ளூர் விதைன்னு சொல்றது. ஹோம் கார்டனுக்கு பயன்படுத்தலாம் இது நாங்கள். உள்ளூர் விதை பெரும்பாலும் எல்லாரும் வந்து இப்போ ஹோம் கார்டன் செய்யறாங்கலாம் உள்ளூர் பயன்படுத்துறோம். மிச்ச பெரிய அளவில் செய்யறாங்க ஹைபிரிட் மட்டும் தான் விரும்புறவங்க. ஏன்னா நிறைய விளைச்சல் எடுக்கணும்ட்டாக்கா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே உள்ளூர் விதைகள், கத்தரி, மிளகாய், தக்காளி அனைத்து விதமான விதைகளும் வந்து இதுல இருக்கு. அங்கால உள்ளுக்க நாங்கள் ஹைபிரிட் வச்சிருக்கிறோம். சரி சரி.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிளகாய் என்ன வைப்போமே, மிளகாயில எத்தனை வகையான மிளகாய்? மிளகாய்னா நாங்கள் உள்ளூர் ஐட்டத்திலேயே மிளகாயை வகைப்படுத்தி பார்த்தா K2 மிளகாய், அதில் MI2, MI மண், அப்படி மற்றது MI பர்னியா மிளகாய்னு சொல்றது, மற்றது கல்கிரியா கமா செலெக்ஷன் சொல்லி புதுசாக வந்து அது அந்த இனமாக இருக்கட்டும், எல்லாமே உள்ளூர் விதைகள்ல இருக்குங்க. சரி சரி, இதில் இருக்கிறதெல்லாம் உள்ளூர் விதை. உள்ளூரில் இருக்கிறது அப்படியே வாங்கோ. இதில் சோளம், அது இது என்னென்ன விதை? இதெல்லாம் நாங்கள் சூரியகாந்தி வச்சிருக்கிறோம். நாங்கள் சூரியகாந்தி விதையாக இருக்கட்டும். இது பதப்படுத்தப்பட்டிருக்கா? எல்லாமே பாதுகாக்கப்பட்ட அந்த இது போட்டிருக்கு. சரி, சூரியகாந்தி விதையாக இருக்கட்டும், பைத்தியாக இருக்கட்டும், சோளனா இருக்கட்டும், வெண்டியாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் என்ன செய்யறோம்னா லூசாம் கொடுக்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறோம். நிறைய பேர் பேக்கெட் வந்து எல்லாராலையும் வாங்கலாம் தானே, பெரிய பேக்கெட் காசு கொடுத்து வாங்கலாம். அப்போ சரியா நாங்கள் கொடுத்து 100 ரூபா. இதெல்லாம் நீங்களே எடுத்து தயார்படுத்தி இருக்கா இல்ல என்னோட தேர்ந்தெடுத்து இருக்கா? இல்ல, இதெல்லாம் வந்துட்டுனா பேக்கெட்ல வந்து இருக்கிறத நாங்களோட லூசா கொடுப்போம் சில சில விவசாயிகளுக்கு. சரி, இப்போ இதுல சூரியகாந்தி இருக்குது, ராஜா பூசணி, நீத்து பூசணி, இப்படி நிறைய இருக்குது, துபாய் பூசணி, வெண்டி இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிறது என்ன, போஞ்சி. அப்படி விதைகளை வந்து நீங்கள் சொரியாக எடுக்கலாம், பையில் அடைச்சி வர மாதிரி இல்லாமல் சொரியாக எடுக்கலாம். இப்படி உள்ளுக்கு வாங்கும். உள்ளுக்கு நிறைய அவரை இது வந்து நீங்கள் வடிவுக்கு வச்சுருக்கீங்களா இல்லை விற்பனைக்கா? இதெல்லாம் நாங்கள் வடிவுக்கு வச்சுருக்கிறோம். சரி, இதில் இந்த சீட்ஸ்கள் சாம்பிளுக்கு வச்சுருக்கோம் இதெல்லாம். சரி சரி, அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற இதுக்கெல்லாம் ஹைபிரிட் சீட்ஸ்கள், நார்மலாக மரக்கறிய விதைகள் அது இதில் விட எங்கள்ட்ட எக்ஸ்ட்ராவாக வந்து உளுந்து, பயறு, ஹவுப்பி, அதே நேரத்தில் எள்ளு, தானிய விதைகளும் இருக்குது. சரி, இதில் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர் எல்லாமே பசலை. சரி, இதில் பசலை இருக்குது. அடுத்தது இந்த ஹைபிரிட் சீட்ஸ் இதில் காட்டினாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரைமிளகாய், மிளகாய், சலாது, அங்கால வட்டக்கத்தரி சீட்ஸ், அதில் வந்து குக்கும்பர், மற்றது அப்படி எல்லா விதமான ஹைபிரிட் விதைகளும் வந்து அதில் இருக்குது. சரி சரி, இந்த இடத்துல எல்லாம் விதைகள்லாம் இந்த இருக்கு. இதெல்லாம் விதைகள் ஃபுல்லாக அப்படி விதைகள்லாம் எல்லாம் ஹைபிரிட் இதுக்கு உள்ளூர் டின்னுகளும் இருக்குது. இதில் இது வந்து எங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரினா, எங்கள்கிட்ட வந்து இல்லை சீட்ஸ் ஒரு சீட்ஸ் இல்லைன்னா ஸ்ரீலங்காவிலே இருக்காது. அப்படி எங்கள்கிட்ட எங்கேயுமே சீட்ஸ் தட்டுப்பாடுன்னு சொல்லி வரைக்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா சீட்ஸும் இருக்கலாம். தட்டுப்பாடுன்னு இருக்கா, எல்லாமே வச்சிருப்பேன் நான். எங்கள்கிட்ட எல்லாட்டும் எங்கேயுமே இருக்காது சீட்ஸ். சரி, அடுத்தது மேலதிகமாக இதெல்லாம் ரசாயன மருந்துகள். இதெல்லாம் அப்படி ரசாயன மருந்துகள். அதே நேரத்தில் லிக்விட்டாக அடிக்கிற மருந்து, பசல மருந்துகள்னு சொல்லி சொல்கிறது. சரி சரி, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஆனால் இங்கே ரசாயன இது மருந்துகள் இருக்கிற மாதிரி இயற்கை சார்ந்த மருந்துகள், இயற்கையாக தெரியுதான பசலைகள் அப்படி இப்படின்னு எல்லாம் இப்போ விநியோகம் செய்யப்படுது. அது சார்ந்த ஏதாவது இருக்காங்க? எங்கள்கிட்ட வந்து இயற்கையான பசலைன்னா ஹொம்போஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இயற்கை பசலைன்னு சொல்லி ஆட்டரு மாட்டரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி, மரத்தூள்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வார அந்த பசலையும் இருக்குங்க. ஹொம்போஸ்ட்னு சொல்றோம். அதாவது பேர்மி கம்போஸ்ட்னு சொல்ற மண்புழு உரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இருக்குங்க. நீங்க எல்லாமே வச்சிருக்கேன். இந்த மாதிரி கடைகளுக்கு வரும்போது ஏன் இவர்கள் இயற்கையானதை விற்கலாம் தானே என்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள வருது. ஆனா ஒரு விவசாயியை போய் சந்திச்சு கதைக்கும் போது அவர் சொல்றது, இயற்கை போட்ட எங்களுக்கு இவ்வளவு வரும், ரசாயனம் போட்டவர் நல்ல வருமானத்தை எடுக்கிறாருன்னப்ப ஏதோ ஒரு வகையில் இன்னொரு வருமானத்தை அதிகப்படுத்திக்க அது சார்ந்த எல்லா விவசாயிகளும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரசாயனத்தை மாற்றணும்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நாட்டில் தடை செய்யணும், அல்லது ஏதோ பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரணும். மற்றபடி இந்த கடையில் எல்லாமே இருக்குது, இயற்கையாகவும் இருக்குது, ரசாயனமும் இருக்குது. இந்த விலைகள் எல்லாம் வீட்டு தொட்ட இந்த விலைகள் கோழியில் வேற உள்ளுக்குள்ள பாதுகாப்பாக செய்யறதுக்கு இந்த விலையெல்லாம் வந்து நிறைய இருக்குது. எவ்வளோ சரி சரி, அப்படி சரி. இதுக்கு கூட சாமான்களுக்கு மேலதிக சாமான் வச்சுருந்தாங்க. சரி, இதுக்குள்ள மேலதிக பொருட்கள் நிறைய இருக்குது. வெளியே இருக்கிற பொருட்கள் மேலதிக பொருட்கள் இதெல்லாம் பூவாளி ஹோல்சேலாக கொடுக்குறது. சரி சரி, நீர்ப்பாசன தேவைகளுக்கான அனைத்து பொருட்களுமே இருக்குது. இது இப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது தென்னை மாதிரியான இது திறந்து போட்டுறது. இது வந்து கூடுதலாக ரிப் டேப்புக்கு தான் வருது. சரி சரி, இது வந்து மெயின் சாமான, மெயின் ஏரியாவுக்கு வேறு ரிப் டேப் இருக்குது, மெயினாக வர சாமான. சரி, வேறு அதே நேரத்தில் இதில் வந்து இந்த இது இப்படியான இதுகள் எல்லாம் இருக்குது, போல் பேலன்ஸ் சொல்லி சரி சரி சரி, வந்து இதுகள் எல்லாம் ரிப் டேப்புகளுக்கு வர அதில் எல்லாம் இருக்குது. தூவல், சொட்டு நீர்ப்பாசனம் எல்லாமே இருக்கு. சரி, கூடுதலாக இந்த நீர்ப்பாசன வழி வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. சில பேர் வந்து அதுக்கான ஒழுங்குகளை இன்னொரு இடத்தை தேடி போவினோம். சில பேர் அதான் இந்த நீர்க்குழாய் வசதிகள் செய்யறவங்க அதை செய்வாங்க.
ஆனால் அந்த வசதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்து கொடுக்கறதுக்காக நாங்கள் என்ன சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட பொருளும் இருக்குது அதே நேரத்தில் எங்கள்கிட்ட ஆக்களும் இருக்குது நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம் அவன் வீட்டை இடத்தை பார்த்து இவ்வளோ இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் ஏற்கனவே அவங்களுக்கு சம்மந்தமான விவரத்தை கொடுத்து நாங்களே செஞ்சு ஃபிட் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. சரி 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 சரி. அந்த நீர்ப்பாசனம் சார்ந்த தேவை உடையவர்கள் நீங்கள் அதை அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெயின் கோஸ்ன்னு சொல்லியிருக்கு. எல்லா இடமும் இது பெருசாக இருக்காது. இது ரெயின் கோஸ்ன்னு சொல்லி தான் அந்த சூவல் மாதிரி பாய்க்க 1 இன்ச்சு ரெயின் கோஸ் இது. சரி சரி. அதே நேரத்தில் இது 2 இன்ச்சு. இதெல்லாம் வந்து இந்த காலப்பகுதியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எங்கள்கிட்ட. இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சரி சரி. இது வந்து இன்னும் ரெயின் கன் மாதிரி ரெயின் கோஸ் மாதிரி அப்படி வானம் மாதிரி மலை தூரல் மாதிரி பிறகு பிடிக்கும். சரி, அடுத்தது இதில் ஒரு இது என்னன்னு சொன்னால் இதை தான் சொல்கிறோம், அந்த விதைகள் நடுகை இயந்திரம்னு சொல்கிறேன். விதை நடுகை இயந்திரம், அதாவது இதில் வந்து ஹச்சான், சோழன், ஹவுப்பி அப்படி பெரிய விதைகள் எல்லாமே இதில் போடலாம், இலகுவா போடலாம். அப்படி முதல் காட்டினா நாற்று நடுறது, அது நாற்று நடுகை மிஷின். இது விதை நடக்க செய்யறோம், நிலத்தில் வந்து ரெடி நடலாம். இதையும் செய்து காட்டுறீங்க? இதை நாங்கள் உங்களுக்கு அங்கே பின்னுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி என்ன. இதை வந்து தட்டுகள் இருக்கும், எத்தனை முளைக்கூடிய மாதிரி போடலாம். கச்சான் 1 2 3 இது வந்து உள்ள இருக்கவர் சீட்ஸை போடுறது. இதுக்கு போட்டால் அளவு இருக்குது தானே, இது சைஸ் இருக்கு 1 2 3 4 சின்ன விதைகள் பெரிய விதைகள் போட வைக்க வந்து இது என்னென்னா எத்தனை விழக்கூடிய மெசேஜ் பண்ணுறேன். இப்போ ஒரு 1ஆம் நம்பர் சொன்ன எத்தனை விதை விழும், 6ஆம் நம்பர் வந்து அதில் எத்தனை விதை விழும்னு சொல்லி இருக்கு. அப்படி இதில் போட்டுட்டு ஒரு ஆள் வந்து அப்படியே குத்தி கொண்டு போக முடியும். சீட்ஸை செய்து வச்சிருக்கோம் அடிக்கி அடிக்கி இன்னொரு ஆள் வச்சு ஃபுல்லாக சீட்ஸை போட்டு வச்சிருந்தா அப்படியே குத்தி கொண்டே போய் உள்ள சீட்ஸை போட்டு வச்சு இதை வந்து போகிற மாதிரி அப்படியே இதை குத்தி கொண்டு போய்க்க இது வந்து திறந்து மூடும். இப்போ சீட்ஸ் அமர்த்தியக்க துளைக்கும், திருப்பி அப்படியே துளைச்சா அப்புறம் விதையே போடும், திருப்பி அப்படியே எடுக்க மூடுபட்டு மண்ணு மூடுபட்டு அப்படியே வந்து சரி சரி அப்படி குத்தி கொண்டு போய் ஒரே அளவு ஆழத்திலேயே நடலாம். இது வந்து இலகுவா படத்துல மேலே இப்படியான தொழில்நுட்ப கருவிகள் எவ்வளவு? இதெல்லாம் சின்ன பிரைஸ் 5000 ரூபாக்குள்ள அப்படியான பிரைஸ் எல்லாம். இது எவ்வளவு வரும்? இதெல்லாம் 4800 ரூபா. இதுல 2 வாரதும் இருக்குல்ல? இதுல 2 வாரம் இருக்குன்றா அது என்னென்றால் ஒன்றில் வந்து டிஎஸ்பி பசலை போடுறது, மற்றதுல வந்து விதை போடுறது. இல்லை விதை நடக்க அந்த டிஎஸ்பி பசலை அது போட்டு தான் மற்ற டிஎஸ்பி பசலை விழும், இங்கால விதை விழும். சரி சரி. அப்படியும் அந்த நாற்று நடுறது என்ன எவ்வளவு? அந்த நாற்று நடுகை மிஷின் எல்லாம் அதெல்லாம் 5500 ரூபா அப்படித்தான் வரும் விலையெல்லாம். சரி சரி. அதுக்குள்ளதான் இருக்கும் விலை. இதுக்குள்ள விதையை போட்டா சரி. சோளம் விதையா நாங்கள் இதை போட்டிருக்கிறோம். அப்புறம் என்ன செய்யணும் என்றால் சரிதான் கீழே கீழே பார்த்தீங்கன்னா சரி மெதுவாக போட்டால் நல்ல வேகமாக தான் அந்த இந்த 3 விதையாக விழுது. அந்த விதை விழுகிறதற்காக கிட்ட காட்டுங்க. இதில் வச்சுட்டு உள்ளுக்கு விதை இருக்குது, அப்படியே பார்த்துக்கொண்டே இல்லைங்க. இப்படி அமர்த்தி போட்டு மேலே எடுக்க அந்த விதை உள்ளுக்கு விழுது பாருங்க. சரி, உள்ளுக்கு விதை விழுந்துடுது. டக்குன்னு எடுத்தால் இதுக்குள்ளே வந்து மிச்ச விதை விழும். இங்கே இதுக்கு மிச்ச விதை விழுந்துருக்குது. ஒவ்வொரு கட்டமும் இப்படி இப்படி இருந்தால் திரும்ப வந்து விதை விழுந்துடுது. இதுக்கு போட்ட விதை இருக்கான்னு பார்ப்போமா? இந்த பாருங்க இருக்கு. இது டக்குனு குத்தி குத்தி கொண்டு போகலாம். விழுந்து கொண்டே இருக்கு. சரி, இதுக்குள்ளெல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் ஒரு செயற்பாட்டுக்காக செய்து காட்டியிருக்கிறேன். இதில் உரமெல்லாம் கொட்டியிருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது ஒரு பெருதான்றதை பார்க்குறதுக்காக கொட்டினது. இது ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்டது, இதுக்காக அமைக்கப்பட்டது தான். சரி, நன்றி அண்ணா. ஓகே. இதில் இருக்கிற இந்த மாதிரி பூச்சாடிகளும் நிறைய இருக்குது. சரி, இதில் இருக்கிறது சான்றிதழ்கள். இது இந்த நிறுவன பதிவு சம்பந்தமானது. இது விவசாய திணைக்களம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நிறுவனத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாக இது இயங்கி கொண்டிருக்கிறத காட்டுது. அதை விட நிறைய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தினூடாக பொருட்களை விநியோகம் செய்கிறதால அவர்களாலேயும் இங்கே சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. சரி, இது மருந்தடிக்கிற இது வந்து வெட்டி ஸ்ப்ரேயர். இதுல வந்து மெனுவல் இருக்குது, 3000 ரூபாய்க்குள்ள அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது வெட்டி இருக்குது. எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்? இதெல்லாம் கிட்டத்தட்ட 20 டேங்க் 30 டேங்க் மட்டும் அடிக்கும். மேக்ஸிமம் வந்து 20 டேங்க் தான். சார்ஜ் வந்து 3 மணித்தியாலும் போட்டா காணும். 20 டேங்க் அடிக்க கொள்ளக்கூடிய இருக்கும். இதுல 18 லிட்டரும் பாருது, 16 லிட்டரும் பாருது. சரி சரி சரி.
இதே மாதிரி இந்த பேட்டரியில் இயங்குறதும் இருக்குது, நீங்கள் கையாலேயே அமர்த்தி அடிக்கிறதுக்கான இதுவும் இருக்குது, அப்படி தானே? சரி, அப்படி நிறைய இருக்குது. நீங்கள் இந்த காணொளியில் பார்த்ததை தாண்டி ஏதாவது தேவையண்டா நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த கடை இருக்குது. இது வந்து கிரீன் அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் எங்களோட கம்பெனி நேம். அது வந்து கிரீன் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இருக்கு. எங்களோட சொப்பந்து எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னா கிளிநொச்சியில் வந்து 55 கடை டவர்களே இருக்கு. நீங்கள் வந்து எங்கேருந்து வர போறீங்க, யாழ்ப்பாணம்லேருந்து வர போறீங்கன்னு சொல்லி சொன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது, கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி வரைக்க டவர் அடி இருக்கு, SLT மொபைல் இருக்குது, டெலிகாம் டவர் இருக்கு, அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 55 டவர் அடி அதை தாண்டி வந்தா எங்களோட கடை தான் விளக்கை பக்கத்துல இருக்குது. எங்க கடை அங்க இந்த விளக்கை பக்கத்துல இருக்குது. விளக்கை பக்கத்துல வந்து SLT தான், அதே சைட்ல வந்து விளக்கை பக்கத்துலயே இருக்குது எங்க கடை. நீங்க செலவுல இஞ்சாலும் மாங்குளம் பக்கத்துல இருந்து வரப்போறீங்கண்டா இரணைமடி சந்தை தாண்டி வரைக்க அப்படியே போனீங்கன்னா டவர் அடிக்கு பக்கத்தே இருக்கு. டெலிகாம் அந்த டவருக்கு போக தேவையில்லை, அதுக்கு முன்னமே இருக்குது. சரி அண்ணா, நன்றி. மெனக்கிடங்களோட கதைச்சதுக்கு நன்றி. இந்த காணொளியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். ஏனெண்டா நிறைய பூங்கன்றுகள், மரங்கள் அது சார்ந்தது இருக்குது, அதை விட நாற்று வகைகளும் இருக்குது. அதையும் தொடர்ச்சி அடுத்தடுத்த காணொளியில் தாரன். இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். நன்றி, வணக்கம்.